நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ் என்னன்றத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டே டைம் ஃப்ரேமோட வியூஸ் என்ன பார்த்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் ஒரு வேள ஹை கன்டின்யூ ஆச்சுன்னா, 26,350லேருந்து 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னும். ஒருவேளை இந்த ஃபெயில்டு பிரேக் அவுட் மறுபடியும் ரீஅகைன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400க்கு ஃபர்ஸ்ட் லெவலாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி ரியாக்ட் ஆக போகுது? எந்தெந்த லெவல்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ரீஅகைன் மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட்டோ அல்லது பை ட்ரெண்டோ சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாரி எனக்கு ஷோ பண்ணுது. அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள மார்க்கெட் ரீஅகைன் க்ளோஸ் வச்சிருக்கு. ரீஅகைன் ங்களா? ஸோ இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு 25,930 இந்த லெவல மார்க்கெட் ம் ஓப்பனிங்லயோ அல்லது பிரேக் அவுட் நடந்துருச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இது ரீஅகைன் மார்க்கெட் 26,000க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் கரெக்ஷனா தான் எனக்கு தோணுது. ஒரு வேளை மார்க்கெட் 25,930க்கு மேல தான் மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள க்ளோஸ் வச்சதுனால, பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ் பிரகாரம் பாசிபிலிட்டீஸ் நம்ம என்னன்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுனால, இட் வில் பிரேக் அவுட் த லோயர் ஹை. சரிங்களா? ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ண பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிற மாரி தோணுது. ஸோ இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,000 சரிங்களா? ஸோ இந்த 26,000ம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஜோன். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த ஜோன்ல ரொம்ப நேரமா சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை ரீஅகைன் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேல ஓப்பனிங்கோ அல்லது இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ஒரு வேளை பிரேக் அவுட் நடந்ததுன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பாசிபிலிட்டீஸ் ஃபெயில்டுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 26,000க்கு போன பிறகு பாசிபிலிட்டீஸ் ஒரு 80% ஃபெயில்டு அதாவது ரீஅகைன் இங்கருந்து ஃபால் ஆகலாம். இந்த மாரி நான் சொல்றேன். அதாவது 26,000 ரீச் ஆனுச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ இப்ப நாம பார்க்கக்கூடிய முக்கியமான ஜோன்ஸ் என்னென்னன்றத பார்த்துருவோம். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் 25,930. ஸோ பாசிபிலிட்டீஸ் இந்த ஜோனுக்கு மேல சான்சஸ் இருக்கு. ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ 26,000. இந்த 26,000 போனவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சப்போஸ் இங்க ஃபெயில் ஆச்சுன்னா ரீஅகைன் 25,700க்கு வரலாம். சரிங்களா? ஸோ 26 25,930க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல, பிரேக் அவுட் நிக்கல அப்படின்னா, இங்கேயே ஃபெயில் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 25,930 தான் மார்க்கெட் பாசிபிலிட்டீஸ் ரீடெஸ்ட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,000. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் போக முடியாம தடுமாறி ரீஅகைன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800 சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்டான ஜோன் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ 25,930க்கு மேல சஸ்டெயின் ஆகுதா, கீழ சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. ஸோ மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,000. கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800. ஸோ இது ஒரு வியூ. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் ஜோனுக்கு மேல இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கனால, இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணலாம். இந்த ஹைய ரீடெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ இதையும் மீறி மார்க்கெட் ஒரு வேள லோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800 ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ நாளைக்கு 25,860க்கு மேல ஒருவேளை பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800. ஸோ இந்த ஏரியா ரீச் ஆன பிறகு நாம என்ன பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட ஓன் அனாலிசிஸ், என்னோட நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ற மாரி இருந்தா, தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.